நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை சிக்கியது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், நெல்லை மாவட்டத்தில் சுற்றி வந்த சிறுத்தை கூண்டில் எப்படி சிக்கியது? கூடுதல் விவரங்கள். நிஷ்மா மோனிஷா, நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிகப்பெரிய அரிய வகையான புலி, சிறுத்தை, யானை, மான் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகள் உள்ளன. இந்த விலங்குகள் அடிக்கடி இந்த கோடை காலங்களில் தங்களுக்கு தேவையான உணவு கிடைக்காமல் ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தப்பட்டு வருவது வழக்கமாகவே உள்ளன. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அடிவாரத்துள்ள வேம்பையாபுரம் பகுதியைச் சேர்ந்த பகுதிகளில் அடிக்கடி சிறுத்தைகள் உள்ளே புகுந்து அங்குள்ள ஆடுகளை வேட்டையாடி கொண்டு வந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட அப்பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் வீட்டிற்குள் உள்ள ஆட்டு மந்தைக்குள் புகுந்து அங்கிருந்து ஆடுகளை தினந்தோறும் எடுத்து சென்று தங்களுடைய வந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மிகவும் சிறுத்தையின் நடமாட்டத்தால் மிக அச்சத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். இந்த நிலையில் அந்த சிறுத்தையை பிடிப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தொடர்ந்து அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் இந்த கிராம மக்களும் தமிழக அரசுக்கும் வனத்துறைக்கும் தங்கள் கோரிக்கையை வைத்தார்கள். நேற்று முன்தினம் அந்த சிறுத்தையோட நடமாட்டம் இருப்பதை கண்டறிவதற்காக மோப்ப நாய் உதவியுடன் அந்த கண்டறியும் பணி என்பது மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் அந்த மோப்ப நாய் சென்ற இடங்களில் 2 இடங்களில் கூண்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த கூண்டுகளில் சிறுத்தையை பிடிப்பதற்காக வனத்துறையினர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இன்று அதிகாலையில் அந்த கூண்டில் சென்று நேரடியாக பார்க்கும்போது ஒரு சிறுத்தை என்பது பிடிபட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கு வனத்துறையினர் நேரடியாக விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறுத்தையை அங்கிருந்து மீட்டு நேரடியாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அடர்ந்த காட்டில் கொண்டு சென்று விடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இது போன்ற சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து நிரந்தரமாக ஏதாவது ஒரு பணியை மேற்கொள்ளப்பட வேண்டும் என வனத்துறையினருக்கு பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள். மோனிகா. செல்வராஜ், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.